friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிரெட் குல்ஃபி. வீட்ல இருக்க பொருளை வச்சு ரொம்ப சுலபமா இந்த குல்ஃபியை ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் போதும் இந்த குல்ஃபியை ரெடி பண்றதுக்கு. குழந்தைகளுக்கு ஹெல்த்தியா ரெடி பண்ணி கொடுத்துறலாம். இந்த பெர்ஃபெக்ட்டான குல்ஃபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 4 துண்டு பிரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பிரெட்டை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பிரெட்டை இது மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பால் எடுத்துக்கிறேன், அதாவது 1/2 லிட்டர் பால். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதி வந்ததும் இது கூட 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப்பு பாலுக்கு 1/2 கப்பு சுகரு. சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 5 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் கூட ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை சேர்த்துக்கலாம். பாலோட பிரெட்டு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தாவை தூவிக்கிறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃப்ரீசரில் 8லேருந்து 10 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில், பட்டர் பேப்பர் எதுவுமே இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏர்டைட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண குல்ஃபியை 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குல்ஃபியை ஒரு 2 நிமிஷம் வெளியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குல்ஃபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே பிரெட் குல்ஃபி ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.